இங்க ஒரு லேடி அவளோட காஸ்ட்லி கார்ல இருந்து கீழே இறங்கி 3 பிச்சைக்காரங்க இருக்கிற இடத்துக்கு போறான். அங்க போயிட்டு இன்னைக்கு நைட்டு எங்களோட ரேட்டிங் யார் வரீங்கன்னு சொல்லி $1000 எடுத்து அவங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அங்க இருக்க 3 பேர்ல 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் போறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஒரு ஆளு பெருசா எதையுமே கண்டுக்கல. இந்த லேடி அவங்கிட்ட உனக்கு $1000 வேணாமனு சொல்லி கேட்டா, எனக்கு பணம் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களுக்கு இவன் வழக்கம் இன்ட்ரெஸ்ட் வருது. சரி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீ எங்களோட தான் டேட்டிங் வரணும் அப்படின்னு சொல்ல, அவன் என்ன சொல்றானா, அப்ப நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீ $3000 கொடுத்தானா உங்களை நான் ஃப்ரீயாவே வரேன்னு சொல்ல, இவங்க அந்த டீலிங்க்கு ஓகே பண்ணிட்டு இவனை கூட்டு போறாங்க. நம்ம அதுக்கு மேக்கப் போடுறதுக்காக ஒரு பியூட்டி பார்லருக்கு கூட்டு போயிருப்பாங்க. அதே சமயம் அந்த பியூட்டி பார்லரோட ஓனர் அங்க வராங்க. வந்துட்டு இந்த லேடி கிட்ட அடுத்த மாசம் இருந்து இந்த வாடகையை ஏத்த போறேன்னு சொல்ல, அப்ப அவங்க இருக்க பிச்சைக்காரன் உனக்கு இந்த பணம் எல்லாம் பத்தலையான்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க, அந்த ஓனர் திரும்பி பார்த்துட்டு சார் நீங்களா அப்படின்னு சொல்லி இந்த பார்லர் லேடி கிட்ட நீங்க பழைய ரெண்டே கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்துல இருந்து போயிடறான். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய ரெண்டல் பில்டிங் எல்லாம் வச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் ஒரு சாதாரண நாள் சொன்னதுமே இப்படி பயந்து ஓடுறான்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு ஆச்சரியம். அடுத்ததா அந்த மேக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சதுமே அந்த பியூட்டி பார்லர் லேடி இவங்கிட்ட என்ன சொல்றானா, இப்போ அவரோட அழகை பார்த்தா நீ ஏன் மயங்கி வந்துருவ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா லுக்கான ஒரு கோட் ஷூட் போட்டு இவனோட அம்மா அப்பா இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் இவங்க கூட்டு போறாங்க. எதுக்காக இவங்க காசு கொடுத்து இங்க கூட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க கல்யாணம் பண்ணி போற ஒருத்தனை இவங்களுக்கு பிடிச்சிருக்காது. அந்த டிராமாக்காக ப்ரோட்டோர்ல நம்மளால இவங்க கூட்டு வந்திருப்பாங்க. அந்த அளவுல ஏற்கனவே ஹீரோனுக்கு பார்த்த அந்த மாப்பிள்ள இருக்கா பாத்தீங்களா, இவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை கட்டிட்டு இருந்தா. என்ன விஷயம்னு பார்த்தா, உங்களோட பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா உங்களோட ஒட்டுமொத்த கடன் பிரச்சனையும் உங்களை ஒண்ணுமே இல்லாம ஆகிய அப்படின்னு மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கேன். அவன் கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருப்பான். அதே சமயம் இந்த லேடி கூட இருக்கிற நம்மால பார்த்ததுமே அவன் பயந்து போய் உங்களோட லவர்னு தெரிஞ்சிருந்தா நான் ரூட்டு பக்கம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவனை எஸ்கேப் ஆயிடான். அப்படி இவ்வளவு பேர் மதிக்கிற அளவுக்கு என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா, இவர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. இவர்கிட்ட மொத்த பணத்தையுமே சேரிட்டிக்காகவும் கஷ்டப்பட மக்களுக்காகவும் கொடுத்திருக்காரு. அதான் விஷயம்.